இந்த இனிய புத்தாண்டு காலங்களில் இந்த மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக அமைகிறது. மேலும் குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கு மிக நல்ல பலனாக தரக்கூடிய போகிறதா இருக்கிறது. பொது பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம், நல்ல கூர்மையான அறிவியை இந்த வருஷம் கண்டிப்பாக ஏற்படும். 12 மாதங்களும் பார்த்திங்கன்னா 12 வித்தியாசமான ஒரு அனுபவங்களாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் மாறும்போது, அதனுடைய டிகிரி மாறும்போது நம்மளுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் எல்லா விதமான பலன்களும் அமையப்போகுது. மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு பகுத்தறிவு, அதாவது எப்படி பார்த்திங்கன்னா எதையுமே நார்மலாக நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக யோசிப்பீங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக யோசிப்பீங்க. இந்த வருஷமானது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரப்போகிறது. நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி இந்த வருஷம் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி நிறைய இருக்குங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்ற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. மேலும் நல்ல தைரியம்லாம் உங்களுக்கு, தைரியம் பார்த்திங்கன்னா எப்படின்னா நார்மலாஸாக இருக்க போகிறது. ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனாக அமைய போகிறது. மேலும் அதற்கு சப்போர்ட்டாக யார் இருக்காங்கன்னா குரு உங்களுக்கு 9ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் உச்சம் பெற போகிறது. அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குங்க. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. பெரியவங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல யோகங்களை தரக்கூடிய ஒரு பலன்களாகவே இந்த வருஷம் அமைய போகுதுங்க. சிலர் பார்த்திங்கன்னா எல்லோரும் பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு காலமாக அமைய போகுது. எல்லோரும் பொது தொண்டுகளில் ஈடுபட போகிறீங்க. கோவில் கட்டுதலில் பண்ண போகிறீங்க. மேலும் கோயில்களுக்கான ஒரு டொனேஷன்ஸ் பண்ண போகிறீங்க. பொது தொண்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த குளங்களில் வெட்டுதல், அதுக்கப்புறம் மரம், இதெல்லாம் என்ஜிஓவில் ஈடுபட்டு புதுசாக என்ஜிஓ ஆரம்பித்து இதெல்லாம் ஒரு நல்ல பலன்களாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரே கான்ஸ்டன்ட் தாங்க. எப்போதுமே பிளான் பண்ணி தாங்க நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்டாண்டர்ட் டைலாக் தான் அது. செலவுகளை பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள். இந்த வருஷத்துலேயே பட்ஜெட் ஸ்டார்டிங்லேயே பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். என்னெல்லாம் இந்த வருஷம் நம்ம பண்ணலாம், எப்படி இருக்கும், ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற நிதி நிலைமையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் மற்றும் வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களுடைய இன்கம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்டிப்பாக ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இயர் என்ன வந்திருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் இந்த டேட்டா, எவ்ரிதிங் இஸ் டேட்டா. எக்ஸல் ஷீட் எடுத்திங்கனாவே உங்களுக்கு தெரிய போகிறது. எல்லாருமே சிலர்லாம் டைரியில் எழுதுகிற பழக்கம் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்தது, ஓகே ஒரு 5 கோடி ரூபா வந்ததா, ஓகேங்க. இந்த வருஷம் எப்படி வந்தது, அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ வந்தது, 4.5 கோடி வந்ததா, அப்போ இந்த வருஷம் 5.5 கோடி வரும், இல்லை 5.25 கோடி, இல்லை 6 கோடி வரும். ஸோ இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷனேட் ரேஷியா ஒரு 4-5 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொபோர்ஷனேட் எப்படி வருமோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வருஷத்தை ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஏன்னா சேலரியும் பார்த்திங்கன்னா அடுத்தது பணியாளருக்கு தனியாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இதே மாதிரி தான் யோசனையாக இருக்கும். நல்ல ஒரு புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த காலத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ரொம்ப நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண போகிறீங்க. அதில் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. சொத்தில் நிறைய பேர் சனி பகவான் உங்களோட 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு தகுதி ஏற்படும். அது நல்ல அப்ரிசியேஷன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. திடீர் செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. ஏன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் எப்போதுமே. அதை மாதிரி திடீர் செலவுகள் வந்தாவே வருமானம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருந்தாலும் செலவுகள் நிறையா வரப்போகிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை ஏற்படுறதுக்கான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனுபவம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாருடைய பேச்சையும் கேட்டுட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாதீங்க. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் சினாரியோ. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் என்ன சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, மார்க்கெட் போட்டால் திரும்ப வருமா அப்படின்றதில் அதில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா திடீர் ஸ்பெக்குலேஷன் ராகு கொடுக்க போகிறார். உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கும். பணம் தொடர்பாக பார்த்திங்கன்னா யாருடைய பேச்சையும் நம்பாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஆக்சுவலாக பெரிய முதலீடுகள்லாம் கேட்கும்போது ஒரு 4 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேர் டீலாக கம்ப்ளீட் ஆகும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும்,
சீட்டு போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அசஸ்மெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ROI கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வேல்யூ கண்டிப்பாக ஈல்டு எடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள், கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணுவீங்க. அவங்களுடைய ஒரு படிப்புக்காகவும் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் மாதி பார்த்திங்கன்னா சனி பகவான், 11ஆம் மாதியும் சனி பகவான் அவர் வந்து 12ல் உட்காண்டிருக்கார். நல்ல ஒரு வாய்ப்புகள், தொலைதூர வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான், தொழிலை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து நாலேஜை வந்து கேதர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அதாவது அந்த நாலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு, பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்களோ, இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் வியாபாரத்தையும் உங்களுடைய இன்டர்பர்சனாலிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அமையுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த காலகட்டம். விவசாயத்தில் நல்ல லாபம் ஏற்படும். அரசனுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலையில் பார்த்திங்கன்னா அதனுடைய, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அதனுடைய கான்ட்ராக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் யாரெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு, அதாவது டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் புதிய கான்ட்ராக்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொய்வுகள் வரும். அதுக்கப்புறம் அது வந்து சரியாக போய்டும்னு வச்சுக்கோங்களேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் இந்த அமையக்கூடிய ஒரு பிளானட்டரி பொசிஷன் தான் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கான யாரெல்லாம் இதில் இம்பேக்ட்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. ஃபினான்ஸ், ஆன்லைன் ஃபினான்ஸு அது அப்புறம் வந்து டெவலப்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொய்வுகள் ஏற்படும். ஆனால் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலைக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். பங்கு சந்தைகளில் பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள், கண்டிப்பாக சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸில் இருக்கவங்க, ஷேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க, கமாடிட்டிஸில் இருக்கிறவங்களுக்குலாம், எட்ஜிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஈல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ஃபின்ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க. என்னுடைய அட்வைஸ் ஒன்று தான், எப்போவுமே நீங்கள் மார்க்கெட்டில் வந்து என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள். அதற்கு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எப்போதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறு குறு தொழிலில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கன்சிஸ்டன்சியாக வந்து நல்ல ஒரு ஈல்டாகவே அமையுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறதுங்க. ஏன்னா வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காருங்க. ராகுவும் நல்லா இருக்கிறதுனால திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் வந்து பணி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் சொல்லலையே சாமி அப்படின்னு கேட்பாங்க. இல்லை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே, அடாப்ட் த ஸ்கில்ஸ். என்ன லேட்டஸ்ட்டாக என்ன தேவையோ அதை நீங்கள் அடாப்ட் பண்ணிகிட்டே இருங்க. எப்போதுமே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு கம்பெனியில் இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய பர்சனலாக எப்படி சேல் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். எப்படின்னா உங்களுடைய பாஸ் கிட்ட நீங்கள் எப்படி சேல் பண்ணுறீங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெச்ஆர் கிட்ட நீங்கள் சேல் பண்ணிட்ட அப்புறம் தான் நீங்கள் உள்ளே கம்பெனிக்குள்ளேயே வருவீங்க. ஆனால் எப்படி உங்கள் பாஸ் கிட்ட வந்து லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்போதுமே உங்கள் எல்லாருடைய கண்ணும் உங்கள் மேலே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அப்டேஷன்ஸ்லேயே இருக்கணும். ஆக்சுவலாக லேட்டஸ்ட் ஸ்கில் இப்போ தான் ஃபோனில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் நிறைய வந்துடுச்சிங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பனிங் இருக்குல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் கற்றுக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்குமான்னு பார்க்கணும் ஆக்சுவலாக. மேலும் யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் என்ன இருக்கோ அந்த ட்ரைனிங்கை அடாப்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு. மேலும் வந்து நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எடுக்கும்போது உங்களுடைய வீட்டலில் வந்து பார்த்திங்கன்னா கரிக்குலமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ ஆடட்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. பணியாளர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேலிடத்தில் நல்ல ஒரு ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்ஸும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு கால
காலகட்டமாக அமையும். யாரெல்லாம் வந்து வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து வியாபாரத்தில் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வியாபாரத்தில் இறங்கலாம். மேலும் வந்து குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு செலவு, அதாவது சுப செலவுகள்னு சொல்கிறேன், சிறப்பாக வந்து செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், ஒரு கெட் டுகெதர், இதை மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இதை மாதிரிலாம் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக அமையுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு, அதாவது நிச்சயதாம்பலம் பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஒரு அமர்ந்து நிச்சயதாம்பலம் பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்து குழந்தைங்களுக்கு திருமணம் செய்து நல்ல ஒரு குடும்பத்தை வந்து ஒரு ரன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வீடுகள்லாம் வாங்கிறதுக்கான ஒரு இது ஒரு பிளானும் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து குழந்தைகளை வந்து வேண்டும் சொல்லி வேண்டிகிட்டு இருக்கீங்களோ ஒரு நல்ல ரிசல்ட், இந்த குருவினுடைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகிறது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12வது வீடை பார்க்குறதுனால குரு வந்து உங்களுக்கு அவருடைய இதில் வந்து 9வது வீடு. அப்போ உங்களுக்கு வந்து அயனஸ்தாயனம் பேர். அதனால் வந்து நல்ல வாய்ப்புகள், யாரெல்லாம் ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகணும், ஃபாரினில் வந்து வீடு வாங்கணும், ஃபாரினில் வந்து படிச்சுட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல மதிப்பு, நல்ல ஒரு ரெப்புடேஷன், பிராண்டிங், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிராண்ட் இமேஜ் கண்டிப்பாக குடும்பத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த வந்து பிற்பாதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் ஏற்படும். ஃபேமிலியில் வந்து பிற்பாதியில் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலைலலாம் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். எது பேசினாலும் யோசனை பண்ணி பேசுங்க. குடும்பத்தில் பெரியவர்களுடைய, அதாவது உங்களுடைய அண்ணன்மார்கள், சகோதரிமார்கள், அவர்கள்கிட்டலாம் வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணிங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக அமையுங்க. நல்ல வந்து ஒரு வழிபாடுதல், அதாவது எப்படி இதுனா வழிபடுதல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபடுதல், மேலும் வந்து அதற்கான ஒரு செலவுகள் செய்கிறது, அதை மாதிரி ஒரு நல்ல செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போதுமே அவங்க தாங்க பில்லர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். ஆள் அப்படின்னா இல்லத்தை ஆள்கின்றாள்னு அர்த்தங்க. நீங்கள் தான் வந்து ஐயோ நான் தான் எல்லாத்துக்குமே வந்து கஷ்டப்படணுமே, எல்லாத்துக்கும் நான் தான் பார்த்துக்கிறேனே, ஆனால் எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தைகள்லாம் வரும் எப்போதுமே. ஆனால் நீங்கள் தான் வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் போன். அப்போ நீங்கள் யாரை பற்றி நீங்கள் கவலைப்படணும், நீங்கள் தான் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போதுமே என்னுடைய குருநாதர் சொல்வார். ஆக்சுவலாக அதாவது தாய் அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னா இந்த உலகத்தை உருவாக்கியவள் தான் அந்த தாய். அந்த தாய் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மினியேச்சராக வந்திருக்காங்க. அதுதான் நம்முடைய அம்மா. அந்த தாய் தான் எல்லாரையும் காப்பாற்றக்கூடியது, அதுதான் சாதம் போடக்கூடியது. அப்போது அம்மான்றது எவ்வளோ பெரிய வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பர்சன் இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டை வந்து அவங்களுடைய யோகத்தை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு செலவு செய்யணுன்ற ஒரு கான்செப்டை அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பெண்களுக்கு வந்து வரன் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு அமையுங்க. மேலும் வந்து ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்திங்கன்னா சில தடுமாற்றங்கள் ஏற்படும். உணவுகளுடைய பிரச்சனையால் சிலருக்கு அலர்ஜிகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து அப்படி இப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக தாயாருக்கு, சிலருடைய தாயார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும், தந்தைக்குரிய உடல் பிரச்சனைக்காக செலவுகள் செய்யக்கூடிய பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எதையுமே பிளான் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இந்த வருஷ பலத்தினுடைய ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கவும். நன்றி, வணக்கம்.